வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இப்போ வந்து மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நாளாக மாம்பழம் போட்டுட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, சுகர் பேஷண்ட் வந்து மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. அது வந்து உங்களுடைய மருத்துவர் கலந்து ஆலோசனை பண்ணிக்கிங்க. ஆனால் எப்போ மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் காலை வேலையில் சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ வந்து உங்களோட சுகர் லெவல் வந்து ரொம்ப ஸ்பைக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா காலையில் சாப்பிட்றப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இரவு வேலையில் முடிஞ்ச வரைக்கும் மாம்பழம் சாப்பிட்றத தவிருங்க. அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும், மற்றவங்க எல்லா வேலையும் சாப்பிட்லாம். ஓகே, இப்போ வந்து மாம்பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து நீராப்பிள் வச்சுருக்கோம். இது வந்து வழக்கம் போல் வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். இது வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து கொள்ளு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை தான். அடை தோசை ஒரு தோசை இல்லை பாய் தான் சாப்பிட முடியுதெல்லாம் சாப்பிட்டு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஸோ இந்த மாதிரி உணவு முறையை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை வேறு முறை ஏதாவது இதை விட பெட்டரான முறை இருந்தது அப்படின்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே.